ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் தொக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மட்டன் தொக்கு சாப்பிடும் போது சளி இருந்தால் கூட அது கரைஞ்சிடும். குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. சுட சுட மட்டன் தொக்கை பார்க்கும் போது உங்களுக்கும் சாப்பிட்ணுன்னு தோணுதா? நீங்களும் நான் செய்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிளகாத்தூளோட அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம மட்டன் தொக்கு செய்கிறதுனால தண்ணி கம்மியாக தான் ஊற்றணும். மட்டன் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நான் வேக வச்சுருக்கேன் கொஞ்சமாக. இப்போது எல்லா மசாலாவும் அந்த கறியில் படுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. கறியில் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. மட்டன் தொக்கு டேஸ்ட்டாக இருக்கிறதோட ரகசியம் என்னென்னா இந்த மசாலா தான். சோம்புத்தூள், ஜீரகத்தூள், பெப்பர் தூள் இது எல்லாமே தூள் பண்ணி ஒரு ஸ்பூன் போடுங்க. பெப்பர் மட்டும் 2 ஸ்பூன் போடுங்க. லாஸ்ட்டாக கொதிக்கும் போது போட்டு கிளறி விட்டு இறக்கிடுங்க. அப்போ தான் வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா வீட்டில் அருமையாக இருக்குது, நீயா செஞ்சேன்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. கொத்தமல்லி பொடியாக நறுக்கிறத தண்ணியில் அலசி இதில் தூவி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான மட்டன் தொக்கு ரெடி ஆகிடுச்சி. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. இது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க, எல்லாருக்குமே பிடிக்கும். மட்டன் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களும் சாப்பிடுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குங்க, நல்லது உடம்புக்கு. மட்டன் தொக்கை சுட சுட சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.